அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னா என்ன அப்படி விஷயம் தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி இப்ப பார்க்கும்போது பில்டர்ஸ் கடையில ரொம்பவே ஃபேமஸான ஒரு வேர்டு தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னா சிம்பிளா பார்க்கும்போது ஒரு லேண்ட் லார்டுக்கு பெரிய ஒரு லேண்ட் எல்லாமே இருக்கு. பட் அவருக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த லேண்டை வச்சு ப்ராஃபிட் பார்க்க முடியல. ப்ராப்பரா இதுல இருந்து எப்படி ரெவன்யூ பார்க்குற அப்படி விஷயம்லாம் தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லேண்ட் லார்டு என்ன பண்ணுவார், அவரோட பெரிய ஒரு லேண்டை ஒரு பில்டர் கையில கொடுத்துருவாரு. பில்டருக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த லேண்டை வச்சு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸ் ரன் பண்ணுறது தான் அந்த பில்டரோட வேலை. ஸோ இது மாதிரி என்ன பண்றாங்க பண்ணி ஒரு ரெவன்யூ என்ன பண்றாரு அப்படின்னா பில்டருக்கும் லேண்ட் லார்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்கும்போது 50-50 இருக்கலாம், 60-40 இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ரேஷியோ உங்களுக்கு இதை மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ராஃபிட்டான ப்ராசஸ் தான் மாத்திரம் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட முக்கியமான ஒர்க். இதுல லேண்ட் லார்டோட ஒர்க் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டில் டேட் அவர் சப்மிட் பண்ண டேட் வரைக்கும் பார்க்கும்போது டாக்ஸ் ப்ராசஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கரெக்டாக பே பண்ணி வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான லேண்ட் லார்டோட ஒர்க். இதுக்கப்புறம் பார்க்கும்போது லேண்ட் லார்டுக்கு பெருசா ஒர்க் இல்லை. இதெல்லாமே பண்ணி அவர் என்ன பண்ணிடுறாரு, பில்டர் கிட்ட இதை சப்மிட் பண்ணிடுறாரு. பில்டருக்கு இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒர்க் இருக்கு. அவரோட முக்கியமான ஒர்க்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கு. இது முக்கியமான ஒரு ஒர்க். அது அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பில்டிங் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேபி ரெண்டலுக்கா இருக்கலாம், இல்ல சேலுக்கா இருக்கலாம். அதை பண்ண போகும்போது மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாமே என்ன பண்ணணும், சேல் பண்றது இல்ல ரெண்டல் விடுறது இந்த பில்டரோட முக்கியமான வேலை. இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா லேண்ட் லார்டும் இந்த பில்டர் என்ன பண்றாங்க, ரெவன்யூ ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் நடந்துட்டு இருக்கு. இதில் நம்ம ப்ராசஸ் சொல்லி பார்க்கும்போது நமக்கு பார்க்க சிம்பிளா இருந்தாலும் உள்ள நிறைய ப்ராசஸ் இருக்கு. பட் இவ்வளவு ப்ராசஸ் இருந்தாலும் இது ரெண்டே பேருக்குமே ப்ராஃபிட்டபிளா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லேண்ட்லார்ட் சைடில் என்ன ப்ராஃபிட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவரோட எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல பெருசா அவர் என்ன பண்ணல, எதுவுமே கொடுக்க போறது இல்ல. அவர்கிட்ட லேண்ட் இருக்கு, அதை ப்ராஃபிட்டபிளா சேஞ்ச் பண்றதுக்கு அவர் தெரியல. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரு பில்டர் கிட்ட கொடுக்குறாரு, பில்டர் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. ஸோ லேண்டோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி, அவர் எதுவும் எஃபர்ட் எடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதே டைம்ல பில்டர்ஸ் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் பார்க்கும்போது ஒர்க் கொஞ்சம் நிறைய இருந்தாலும் பட் கம்பேரிட்டிவ்லி அவர் மெயினா பார்க்கும்போது ரிஸ்க் நிறைய விஷயங்கள் கம்மின்னு சொல்ல முடியும். ஏன்னா இனிஷியலா அவர்கிட்ட கேபிட்டல் இதுல எதுவுமே தேவையில்லை பெருசா பார்க்கும்போது. ஏன்னா ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா பெரிய கேபிட்டல் எதுல போகும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லேண்டை பை பண்றதுக்கு தான். ஸோ இப்போ லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் லார்டு கிட்ட இவங்க வாங்குறாங்க. ஸோ அதனால அந்த காஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆகிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயமே இல்லை. செகண்ட் பார்க்கும்போது லீகல் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல எதுவுமே வரது வாய்ப்பு இல்லை. ஏன்னா லேண்ட் லார்டு என்ன பண்ணிருக்காரு, டாக்ஸேஷன் ப்ராசஸ் கிளியர் பண்ணி எந்த ஒரு விஷயம் இல்லாம கரெக்டா பே பண்ணி வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால லீகல் ப்ராசஸ் சொல்லி பார்க்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே டைம்ல பில்டரோட கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா என்னென்ன விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவை இருக்கோ அது எல்லாமே பண்ண முடியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது காலங்கள் போக போக ரொம்பவே கூடிட்டு இருக்கு. இது மெயினா பார்க்கும்போது நிறைய பேர் எதுக்காக யூஸ் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்கம் ஃபிக்ஸடா வரணும் அப்படி எதிர்பார்ப்பு இருக்கும். பட் லேண்ட் மட்டும் தான் அது இருக்கும். ஸோ ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ண சொல்லி தெரியாதனால அவங்க என்ன பண்ணல, இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேர் பார்க்கும்போது பெரிய லேண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டை அவங்க எடுத்துட்டு மிச்ச லேண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பில்டர்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிறது வீடும் ஆச்சுது, அதே டைம் என்ன பண்றாங்க பக்கத்திலே ஒரு இன்கம் சோர்ஸா வந்துட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கனால என்ன பண்றாங்க எல்லாருமே இப்போ ஜாயிண்ட் வெஞ்சருக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால இது பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு குரூப்ல ஸ்டேஜ்ல மேல இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.